Hello, hi everyone. Welcome to the Trading YouTube channel. நாம் இந்த தடவை பார்க்க போனால் டெய்லி மார்க்கெட் அனலிஸ்ட் தான். நம்ம லாஸ்ட் கொஞ்சம் நாளாக போனல வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு நல்ல ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டில் இருந்தது. அண்ட் தென் இங்கே ஒரு சின்ன கன்சல்ட் ஆனது. அண்ட் தென் பையிங்கில் ஆல்மோஸ்ட் 64,000 கேப்சர் ஆகிடுது. சரிங்களா? இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம்? மார்க்கெட் இங்கே சைட்வேஸ் ஆகுமா இல்லை அப்சைடு போகுமான்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் அதை நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும். வெயிட் மினிட். இங்கே 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இந்த 4 to 8 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஒரு நல்ல வால்யூம் கிடச்சிருக்குது, நல்ல ஓரடையில் இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் டைம் ஸ்ட்ரெயிட் ஆக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று திரும்பி 64,000 இல்லை 65,000 கிராஸ் பண்ணிட்டோன்னா இது நல்ல ஒரு பையிங். 66,000 கூட போக வாய்ப்பு இருக்குது, இல்லை அதுக்கு மேலேயும் போகலாம். இன்கேஸ் இப்போ மார்க்கெட் அப்படியே இங்கே ஸ்ட்ரெயிட் ஆன் ஆகிட்டோன்னா மோஸ்ட்லி இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 62,500 சம்திங் இதுக்குள்ளே தான், இந்த இடத்துக்குள்ளே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆக வாய்ப்பு. ஸோ அதனால் பெரிய மூவ்மெண்ட் நம்ம பிடிஸை எதிர்பார்க்கறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இது நம்மளோட டெக்னிக்கலி பார்த்தா இதுதான் பேட்டர்ன். சரிங்களா? அதுக்கடுத்து டிஆர்யூ பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியுதா? அழகான ஒரு பேட்டர்னு கிரியேட் ஆகிட்டுது. தட் மீன்ஸ் ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன் கிரியேட் ஆகிடுது. எப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுக்கணும், அப்போ ஒரு டவுன் ஃபால் நல்லாவே இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் இந்த ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்ப்போம், எப்போ பிரேக் அவுட் கொடுக்குறோன்னா இல்லையான்ட்டு. சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் கிட்ட பார்ப்போம். இது நம்ம ரேண்டமாக எப்போ சூஸ் பண்ணதான். ஸோ அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அது இல்லாமல் நம்ம ட்ரேட் நம்மளோட மணி மேனேஜ்மெண்ட்டு, அண்ட் தென் ப்ராஃபிட்டு, அண்ட் தென் போர்ட்ஃபோலியோ, அண்ட் தென் ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரி நிறையா இருக்குது. இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணால் மட்டும் நீங்கள் நம்மளோட ட்ரேட் எடுங்க. அது நாம் சொல்லி கொடுத்த மாதிரி. அதை தவிர்த்து நீங்கள் ஓனாக எடுக்கும்போது நம்மளோட ட்ரேட் இதெல்லாம் எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ண வேணாம். ஏன்னா அது உங்களுக்கு ஆபத்தை கொடுக்கும். நம்ம மல்டிபிள் டைம்ஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலாம். பட் ஆனால் சம்டைம்ஸ் இருக்கிற ப்ராஃபிட்டு இருக்கிற ஸ்டாப் லாஸ்லாம் போயிட்டு நமக்கு ப்ராஃபிட்டில் இருக்கும். எண்ட் ஆஃப் த மந்த் ப்ராஃபிட் இருந்தால் போதுமானது தான். ஃபார் எக்ஸாம்பிள் பிடிசி நம்ம ப்ராஃபிட் கொண்டு வந்திருந்தோம். அதோட லாஸ்ட் 1 or 2 வீக்ஸ் நம்ம லாஸில் தான் இருந்தோம். பட் நம்ம பிடிசியில் மட்டுமே ஆல்மோஸ்ட் 7,000 பாயிண்ட்ஸை நம்ம கேப்சர் பண்ணியாச்சு. ஸோ அதனால் நம்ம எடுத்த லாஸ் எல்லாமே ரெக்கவரி, அதுக்கு மேலேயும் வந்துடுச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. இங்கே பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் டவுன்ஃபால் ஆகிருந்தது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் திரும்பி ஒரு டவுன்ஃபால் ஆக சான்சஸ் ரொம்ப ஹையராக இருக்குது நம்மளை பொறுத்தவரைக்கும். சரிங்களா? நம்ம பிடிஸோட ரிசல்ட் நம்ம டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுவோம். போய் பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. இதுக்கு மேலே தான் போஸ்ட் பண்ண போகிறோம். டைகோ ஷிப் நினச்ச மாதிரி நல்ல பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்துருந்தான். அண்ட் தென் 1000 LUNC வி பர்ஃபெக்ட்லி அனலைஸ்டு AKRO இது முன்னாடி சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் 44% மேலே போகணும்னு பார்த்துருந்தோம். இப்போதைய கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு வாலட்டைல் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் தென் அவாக்ஸ் நம்ம நினச்ச மாதிரி அழகாக தான் பிரேக் அவுட் கொடுத்துக்கலாம். ஸோ நினச்ச மாதிரி மேலேயும் போகும், சந்தேகம் எதுவும் இல்லை. ஆல்மோஸ்ட் 3 அண்ட் தென் 5.66 ஆல்மோஸ்ட் 8 to 9%. பேண்டும் சரியான அப்சைடு. டாட் ஆல்சோ சிமிலர்லி கோயிங் அப். வெயிட் பண்ணுவோம். எத்தீரியம் பார்த்தீங்கன்னா இது நம்ம மேலே சொல்லியிருந்தோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி பேட்டர்ன் கிரியேட் ஆகாதனால நம்ம அதை விட்டுற வேண்டியதான், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட கிரியேட் ஆகிறதுனால இங்கே ஒரு எப்படியும் கொஞ்சம் டைம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் ஒன்று கொடுத்த இடம். ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ண அதுக்கடுத்து டவுன்ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குது, இல்லை அப்சைட் போதும். ஸோ இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைந்து நம்ம பர்ஃபெக்டான டைமிங்கில் பர்ஃபெக்டாக நம்ம அப்லோட் பண்ணுவோம்.